बहुत अच्छा वकेड़ा बहुत बड़ा वकेड़ा இவளை பார்க்கும் போதே எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருதுடா. என்ன ஞாபகம்? WWE குத்துச்சண்டை பாத்திருக்கியா? ஆமா, நிறைய பொம்பளைய வருவாளுங்க பாரு. அம்மா முண்ட முண்ட அதுல ஜட்டி பாடியோட வருவாங்க. ஆமா, நீ வந்தாலும் இங்க மலை மயிர்ல கூட பார்த்துட்டாலும் இங்க மலை புழு புழுன்னு வரும். பொம்பளைய பாரு, பொம்பளை. ஆம்பளைய பாரு, ஆம்பளைய. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன பேசுற? உனக்கு பிரச்சனை ஒண்ணுனா என்கிட்ட நீ எதுக்கு பிரச்சனை பண்ற? கைய புடிச்சிருத்தனா இழுப்பியா? அப்புறம் தன்ராசி வெளியில வா, உன்னை பார்த்து போறேன் பேத்து போறேன், உனக்கு இழுச்சா பட்டம் தர்றேன் அப்படின்றா. சொல்லு. பித்காலிச்சிருக்கீ பொம்பளை பாட்டு பேச்ச. நீ நிப்பாட்டு பேச்ச. எதுக்கு நோட்டீஸ் நீ தவறா வாசிச்ச? என்ன வாச்சே? எதுக்கு வாசிச்ச? சரியா வாச்சே. இல்லையே. திருச்சி விஜின் வாச்சே. அப்படி ஒண்ணு வாசிக்கல. வேற என்ன வாச்சே? மேல தெளிவா சொன்னேன். ஆமா. ராஜபாட்டு ஸ்ரீபாட்டு நாரதரு போட்டுக்கிற மைக் செட் பேரை முதற்கொண்டு தெளிவா சொன்னேன். சரி. ஆனா திருச்சி விஜய் நான் சொன்னேன். இப்ப மாட்டிக்க என்கிட்ட. எப்ப யூடியூப்ல எடுக்குறீங்கல்ல? நீ வேணாலும் அந்த ஒரு இதை மட்டும் திருப்பி போட்டு காமி, காலையில உடனே போடு. ரிவைண்ட் பண்ணி. திருச்சி விஜய் நீ போடல. திருச்சி எக்ஸ்பிரஸ் எஸ் விஜய் அதான் நோட்டீஸ் சொல்ல. ஆனா திருச்சி எக்ஸ்பிரஸ்னு வாச்சா. செக்ஸ்னு வாசிக்கிறேன். இதுக்கு நீ என்கிட்ட மண்டிட்டே ஆகணும். உனக்கிட்ட மண்டிடுறதுக்கு பேசாம ஒரு மதவட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பண்ணி குட்டிக்கிட்ட மண்டிட்டு போயிர வேண்டி. ஆஹா, கழிச்சிருக்கி முகரைய பாரு, முகரே. இதுக்கிட்ட மண்டிட்டால் நல்லா. ஆமாமா, நீ போ, நீ போ. பெண்ணை பாரு, ஒரு மேடையில ஒரு பெண்கள்லாம் தாய்மார்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நாகரிகமான முறையில பேசு. ஆம்பளை தப்பா பேசினா கூட உலகம் ஏத்துக்கிறேன். ஜகஜமடா ஆம்பளையால் தண்ணியை போட்டு ரோட்ல அம்மனை குண்டியா கூட கிடப்பாண்டா அப்படின்னு போயிடுறேன். ஒரு பெண்ணு மட்டும் 10 பேருக்கு முன்னாடி சபையில இருந்து தப்பா பேசலாம்னு வச்சுக்க, உன் தாய்மார்களே சொல்லுவாங்க, ஆம்பளை தான் புளுத்து உளுத்தா பேச்சா பேசுறான், பொம்பளை இவளும் பேசுறாடா, நல்ல வழக்கு மத்த எடுத்துக்கிட்டு அவங்கட சாணியை கரைச்சு முழக்கு மத்தல அடிக்க அப்படின்னு. ஆமா, இதுல அடிக்கங்குவாங்க. ஒருத்தரால எந்திரிச்சு திருச்சி விஜி வந்ததுல இருந்து அசிங்க பேசினுச்சு. கோயிங்க அம்மான்னு பேசுறேன், இல்ல அம்மா தான் பேசுறேனா, உன்னை அவனே இவனேன்னு பேசுறேனா, போட வாடான்னு பேசுறேனா, இல்ல வாட போடான்னு பேசுறேனா, என்னுடைய நியாயத்தை அவங்க பயலுக சும்மா சல்லவாரி பயலுக போறான். லீவ் விட்டோம்னா அவங்க குஷி குண்டி எழுக்கிது அவங்களுக்கு. என் வீட்டுல எல்லாம் பாத்துக்க, என் மகன் இன்னைக்கு வரும்போது டெண்டை வச்சுட்டேன். 1500 ரூபாய்க்கு எனக்கு பேட்டு வாங்கி தப்பான்னு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு லப்பர் பந்து வாங்கி கொடுத்து தப்பா என்னை விட்டேன். இல்லைன்னா நாடத்துக்கே விட்டுற மாட்டேன் போல, இல்லைன்னா ஊர்ல என்னைய கட்டி வச்சிருப்பா போல. வந்த உடனே உன்னை இடிச்சனா, இல்ல உன்னை கட்டி பிடிச்சனா, இல்ல உன்னை கோத்தவமா நான் பேசுறேனா, வந்த உடனே உன்னை வர்ணிச்சு பாடுன்னு. எதுக்கு வர்ணிக்கிற? கிட்ட வா. புடிச்சனா டேய் மொட்டை டேய் இந்தடா உன் கண்ணை ஜூம் பண்ணி பாருடா. பாவம் நல்லா இருக்கு அந்த புள்ள. அங்க உட்கார்றா, போடா. எங்கடா வந்து பாத்துட்டு இருக்க குறுகுறுன்னு இதே? எத்தனை மார்க் படிக்கிற? வந்தாண்டா ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம ஸ்கூல்லயே. எதுக்கு நீ என்ன வர்ணிக்கிற? உன்னை வர்ணிச்சு பாடுற. இங்க வர ஒரு விஷயம் சொல்லு. இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய அழகியா கூட இருக்கட்டும், உன் தாய்மார்கள் பெரிய ரொம்ப ஊர்வசியா கூட இருக்கட்டும், இங்க உட்கார்ந்திருக்க மாதிரி ஆம்பளை நாங்க பார்த்து சொல்லணும், இந்த அக்கா சூப்பரா இருக்கணும், இந்த பொம்பளை பிள்ளை சூப்பரா இருக்கணும். நாங்க சொல்லலன்னா உன்னை நாய் கூட நக்காது. நீ சண்டாளி மகளே. நீங்க குட்டத்துல வச்சுக்க, குறும்பி அந்து வர அந்து வச்சுக்கா மோகனை அடிச்சுட்டு உனக்கு போட்டனா பாவட புருவங்களையும் புடிச்சனா அண்டடே கண்டடகர நலகர நண்டடகர நலகர ஆடி போட்டா இருக்க வீடு இல்லாத பயமாலே, வாய் இல்லாத வீணா பயமாலே, உடுத்த துணி இல்லாத பயமாலே, வேற விலகாத பயமாலே, ஆமா ஊந்துக்கு ஏந்து கொடுத்த பயமாலே, பக்கராக்கு பிச்சைக்காரே கரை சொல்லி காராச்சோக்கு கால தூக்குற பயமாலே, அதுக்கு இத தூக்குற பயம், ஆமா சூடமுட்டாக்கி ஆல் ரவுண்ட் கார வச்சிருந்தவளே, அதுக்கு அந்த பிள்ளைய தூக்கி போமா பக்க மக்கள மைசூர் பாக்கு மைச்சட்டுக்கார வச்சிருந்தவளே, நீ வீணா பண்ண பயம் விலங்காத பயம், அடி கரம் சாய்க்கு மிருதக்கார வச்சிருந்தவளே, அடி கொக்கோச்சுக்கு பெட்டிக்கார வச்சிருந்தவளே. பேச்சு பேச்சு போறது என்ன வாச்சு? நான் மோசம் பண்ணிட்டேனே. யாருமா உன்னை மோசம் பண்ணது? என்னாச்சு? ஐயோ ஏதோ மண்ணுளி பாம்பு பூந்துருச்சாடா? ஐயோ இத்தனை வருஷம் மேடையில எந்த பப்புனு என்ன பார்த்து கேட்க கூடாத கேள்வி ஆல்ரவுண்ட வச்சிருக்கேன், நான் மனசு ஒத்துக்குவேன். மிருதங்க வச்சிருக்கேன், நான் மனசு ஒத்துக்குவேன். போய் பெட்டிக்கார வச்சிருக்கேன்னு என்னைக்கு நீ சொன்னியோ, இனிமே உன் முகரையிலே முழிக்க மாட்டேன். தன்ராஜ், நாளைக்கு காலையில போய் உன் பேரை நான் எழுதி போடுறேன். அமைப்பாளரை கூப்பிடு, நாடகத்தை நிப்பாட்டு. என் பேரை மட்டும் சேர்த்து எழுதி போடாத, பெட்டிக்கார ராஜசேகரன் பேரு நாடகத்தை நிப்பாட்டு. ஏய் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? பிரகாஷ் என்ன இங்க என்ன நடக்குது? அவன் அங்க முட்டை விட போயிட்டான். உனக்காண்டி நான் இருக்கேன், கவலைப்படாத. நீ இருப்ப அந்த புள்ள இருக்கணும்ல, நீ நல்லா தான் இருக்க நினைக்கிற. இங்க வா மேடையில எப்பேற்பட்ட கேள்வி. என்ன மேடையில உன்னை போட்டுக்கிட்டு புடுங்குறாங்க? முகரைய பாரு, எப்படி நீ சொல்லலாம்? நான் சொல்ல முடியுமா? என்னத சொல்ற? அந்த டான்ஸ்கார பிளே வச்சிருந்த, இந்த டான்ஸ்கார பிளே வச்சிருந்த, அந்த பிளே
வச்சிருந்தா இந்த பிள்ளை வச்சிருந்தா நான் லிஸ்ட் போடவா? ஏன் எத்தனை பேர் நம்பர் என் செல்ல இருக்கு நோண்டி பாரு. என் செல்ல எத்தனை பேர் நம்பர் இருக்கு? ஒரு நம்பர் கூட இல்லாம தானே தெரியுது. உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டு போனா வீடு வழங்க மாட்டியாத்தா? எல்லாம் வச்சுக்கிட்டா குடும்பம் உருப்படுமா? நீங்க உன்னை கட்டிக்கிட்டு வந்து என் வீட்டுல தலைவாசப்படியில காலை தூக்கி வச்ச வக்க மக்களங்க ஆத்தா அப்படி தூக்கி வச்சான் காளி மகளே. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சொன்னீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ சண்டாளி மகளே. என்ன சொன்னீங்கன்னு கேளு. நீ வாட்டுக்கு வேற மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க. ஒரு சேர்ந்து வச்சுக்க. உன் கையில கஞ்சி வாங்கி குடிச்சோம்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? குழம்பு வச்சு கொடுத்தாலும் அப்படியே புழு புழுன்னு தான் இருக்கும். அப்படிலாம் சொல்லாத. நான் சமைச்சேன்னு வச்சுக்க என் ஊரே மணக்குண்டி. மணக்குண்டி இந்த மாதிரி நீ சொல்ற இல்ல அப்ப நீ சமைச்சா நல்லா எவ்வளவு ருசியா சமைப்பேன். நான் சமைச்ச கையில சாப்பிட்டா கேட்டு பாரு. உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த தாய்மார்களும் சேர்த்து சொல்றேன். ஆம்பளை ருசியா சமைப்பானா பெண்ணு ருசியா சமைப்பாளா? என்னைக்குமே பெண்கள் தான் நாக்கு ருசியா சமைப்பாங்க. நீ பேசுற பேச்சு பேச. நீ என்கிட்ட கையை கொடுத்தா பறிச்சிரலாம், வாயை கொடுத்தா சிக்கிடுவேன். என்கிட்ட அதான் நீ வாயை கொடுத்தா தப்பிக்க முடியாது. நான் சொல்றத கேளு. ஆம்பளை ருசியா சமைப்பானா பெண்ணு ருசியா சமைப்பாளா? என்னைக்குமே பெண்கள் தான். ஆம்பளை நாங்க தான் ருசியா சமைப்போம். அப்படி கிடையாது. நீங்க சொன்னா நான் ஏத்துக்கணுமா? இப்போ உனக்கு சொல்றேன். சொல்லுங்க. நீ சமைக்கலாம். ஒரு புருஷனுக்கு நீ பெத்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்துக்கு மட்டும் சமைக்கலாம். இப்போ இத்தனை பேருக்கு முன்னாடி அன்னதானம் நடந்துச்சுல, இங்க ஆம்பளை மாஸ்டரா இருந்தாலுமா இல்ல பொம்பளை மாஸ்டரா இருந்தா? யாருங்க பதில் சொல்லுங்க கேட்டா. நீங்க சொல்லுங்க. இந்த கருவப்பாண்டி வம்சாவளி ஐயா நீங்க யாருயா? ஆம்பளை தானே மாஸ்டர். நீ பொம்பளை எதுக்கு தெரியுமா இருந்த? வெண்டிக்காய் அறுக்க, கத்திரிக்காய் அறுக்க, உருளைக்கிழங்கு அறுக்க, டேபிள துடைக்க, வெங்காயத்தை உரிக்க, அடியே பாத்திரம் மண்டபம்லாம் கடைசியில குப்பரக்கு போட்டு புருட்டு புருட்டு புருட்டுன்னு தேய்ச்சி கழுவி விட்டு போகத்தே இருக்க. 5000 பேர் 10000 பேர் சமைக்கணும் வச்சுக்க. ஆம்பளை தான் மாஸ்டரா இருப்பேன். ஆம்பளை வெங்காய மாஸ்டர். மாஸ்டர் மேல கோவம் வரட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க சொன்னீங்களே உங்க வாயாலேயே வாயை கொடுத்து இத புண்ணாக்கிக்கிட்டீங்க. நீங்க வெங்காய நக்க, நீங்க தக்காளிய நக்க, அறுக்கவா, நீங்க இலைய எடுக்க, நீங்க காய நக்க, அப்படின்னு இப்படி நாங்க இந்த வேலையில செஞ்சு கொடுத்தாதான் நீங்க அப்படியே நின்னுக்கிட்டு நல்லா சொட்டவாளை குட்டு மாதிரி விட்டுக்கிட்டு வண்டியை வச்சு ஐயோ ஆம்பளைக்கு பூரா நாங்க கை ஊரா குஷ்டா எங்க வெண்டிக்காய் நறுக்க தெரியாது. நாங்க குழம்பு போட்டு பேச்சு வீட்டை சிக்கி மகர பாரு மகர வாய பாரு வாய் வாயில நாய் கூட நாய் கிளம்பிருச்சு. அந்த நாய் இந்த கொச்சி நாய் கிளம்பிருச்சு. உனக்கு இங்க வா நான் சொல்றேன். இங்க வரு. அடா நீ அக்கா இல்லடா அந்த பிள்ளை உனக்கு. அதே தம்பி நீ வச்சிருக்க பாதுகாப்பா வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆமா ஆமா வச்சிருக்கேங்கறாப்ல. அவர் பெட்டிக்கார. உனக்கு என்ன மாமா வேணும்ல? எனக்கு மாமாலாம் கிடையாது. அந்த ஆளை யாருன்னே தெரியாது எனக்கு. சரி இருக்கட்டு. உனக்கு எனக்கு சொத்து தரடா. இல்ல இல்ல வாய்க்கார வச்சேன். இல்ல குடுக்கல வாங்கலாம். இல்ல இல்ல என் பொண்டாட்டி உன்னை வச்சிருக்கனா குடுக்கல் வாங்கலான்னு கேட்டேன். என்ன தொழில் பண்ற? பொம்பளை பிள்ளை மேடையில பார்த்து என்ன தொழில்னு கேக்குற? யூடியூப்ல வேற எடுத்துட்டு இருக்காங்க. தொழில் தானே கேட்டேன். என்ன தொழில பண்ற? எந்த தொழில சொல்ற? நீனா கீழ்த்தரமா இறங்கிட்டு இருக்க. நீங்க எதுக்கு அப்படி கேக்குறீங்க? என்ன வியாபாரம் பாக்குறீங்க? சரி என்ன பிசினஸ் பண்ற? சொல்லவா? சொல்லு. உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். அப்படித்தான் சொல்ற. 1000 பேர்கிட்ட சொல்லிட்டு 1001 ஆளா வந்து என்கிட்ட சொல்ற. என்ன பண்றது? நாங்க நினைச்சுக்கிற வேண்டியதை நம்மள்ட்ட முத சொல்லுது. அப்படித்தான் முதல்ல சொல்ல வேண்டி இருக்குது. சரி என்ன தொழில் பண்ண? நான் 7 வயசுல இளநீ வித்தவ. 7 வயசுல இளநீ வித்தவ. 14 வயசுல வளைச்சு நின்னவ. உட்காந்து ஏறு. ஆச்சு கொட்டை ஏறிடுச்சா? இறந்த படுத்துருச்சு இறந்த படுத்துருச்சு. இறந்த படுத்திருக்கு இறந்த படுத்திருக்கு. நான் இதை ஏறி என்னத்த காய்ச்சடிச்சாலும் சரி என்னத்த முடியாம இருந்தாலும் சரி நாய் இழுத்துக்கிட்டு கிடக்குற மாதிரி. நாயோட பீயோட செத்த நேரம் தான் என்ன பண்றது? என்னத்த கொண்டு போறோம். உருப்பட்டுமா எசப்பா
சொட்டு